வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த அளவில் ஒரு கப் அரிசி எடுக்கிறீங்களோ அதில் அரை கப் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 கப் தண்ணி விட்டு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நமக்கு என்னென்ன காய்கறி தேவையோ, உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். கடாயில் எண்ணெய், நெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க. பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. காய்கறி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாய் தூளாக இருந்தாலும் சரி அல்லது கடைத்தூளாக இருந்தாலும் சரி நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விடுங்க. காய்கறி ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா சின்ன அரநெல்லிக்காய் சைஸ் எடுத்து புளி தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அடுத்ததாக நம்ம விசில் வச்சுருக்கிற சாதத்தையும் இந்த காய்கறியோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு வேணும்னா செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக நான் ஃபைனலாக கொஞ்சமாக உப்பும் நெய்யும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி.